ஹே ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் நெட்ஃப்ளிக்ஸ். இன்னைக்கு நாம கான்ட்ரவர்சி பிரேக் அவுட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லுங்க. கொல்லிமலையை சுத்தி பல மர்மங்கள் இருந்தாலும், கொல்லிமலையே ஒரு மர்ம தேசம்னு சொன்னாலும், அதுல பல விஷயங்கள் அற்புதமானதாகவும் ஆச்சரியப்படத்தக்கதாகவும் இருக்கு. உதாரணத்துக்கு கொல்லிமலைக்கு மேல காவல் தெய்வமா இருக்க மாசி பெரியண்ண சுவாமிங்கிற கருப்பசுவாமியா இருக்கட்டும், இல்ல கொல்லிமலைக்கு கீழே காவல் தெய்வமா இருக்கிற கொல்லிப்பாவை அம்மனா இருக்கட்டும், இன்னும் பல ஆச்சரியங்களும் அற்புதங்களும் கொல்லிமலையை சுத்தி இருந்துட்டு தான் இருக்கு. கொல்லிமலையில என்னதான் ரொம்பவும் புகழ்பெற்ற சிவத்தலமா இருக்க அரப்பள்ளீஸ்வரர் கோயில் இருந்தாலும், இன்னும் பல கோவில்கள் கொல்லிமலையை சுத்தி இருந்தாலும், பல மக்கள் கொல்லிமலையை தேடி போறது அங்க இருக்க இயற்கை அழகுக்காகவும் மாந்திரிகத்துக்காகவும் தான். கொல்லிமலையில என்னதான் மாந்திரிகங்களை செய்யறதுக்கு இப்ப ஆட்கள் கம்மியா இருக்காங்கனாலும், பல மக்கள் அவங்கள தேடி போயிட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு கொல்லிமலையில மாந்திரிகங்களை செய்யறவங்ககிட்ட தப்பிக்கிறதுக்காக மேல இருக்க கருப்பண்ண சுவாமியும், மாந்திரிகம் செய்யறதுக்காக கீழே இருக்க கொல்லிப்பாவைங்கிற அம்மனையும் பார்க்க போயிட்டு தான் இருப்பாங்க. கொல்லிமலையை சுத்தி இருக்க பல வைத்தியர்கள் வசியம்மை, அதாவது மூலிகைகளால செய்யப்பட்ட வசியம்மையை செஞ்சு பலருக்கும் வித்துட்டு தான் இருக்காங்க. இந்த வசியம்மை செய்யறதுல பல விதங்கள் இருந்தாலும், கொல்லிமலையில கிடைக்கிற வசியம்மைக்கு தனி மவுஸ் இருக்கத்தான் செய்யுது. உதாரணத்துக்கு நமக்கு தெரிஞ்ச மாந்திரிகம்னாலே கேரளா தான். இதையும் தாண்டி போனோம்னா உஜ்ஜயினியில இருக்க மகாகாளி கோவில், அப்புறம் கொல்கத்தா காளி கோயில், இது மாதிரி சில இடங்கள் மாந்திரிகத்துல புகழ் பெற்று இருந்தாலும், நம்ம ஊர்லயே இருக்க ரொம்ப புகழ்பெற்ற மாந்திரிக கோவில்னா அது கொல்லிமலை தான். கொல்லிமலையில இருக்கிற எட்டுக்கை அம்மனை வச்சும், இன்னும் உள்ள இருக்க பல வன தெய்வங்களை வச்சும் மாந்திரிகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மாந்திரிகங்களே முக்கியமா செய்யப்படுறது வசியம் தான். இந்த வசியத்துக்காண்டி கொல்லிமலையில இருக்க பல மூலிகைகளுக்கு பூஜை பண்ணி அதுல இருந்து எடுக்கப்படுற மைய வச்சு வசியம் செஞ்சு தராங்க. இது மாதிரியான வசியங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப துல்லியமா வேலை செய்யறதுனாலையும், இன்னும் பல மக்களுடைய பிரச்சனைகளை பூர்த்தி செய்யறதாலையும் கூட்டம் இன்னும் அங்க கூடிட்டு தான் இருக்கு. எவ்வளவுதான் இந்த மை ரொம்ப விலை உயர்ந்ததா இருந்தாலும், இதை வாங்குறதுக்காக பல மக்கள் போயிட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு சாதாரண சின்ன மை டப்பாவே 50,000 இருந்து 1,00,000 வரையும்னு, இன்னும் பல லட்சங்கள் தாண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கொல்லிமலையில இருக்க மூலிகைகள் மட்டும் இல்லாம கொல்லிமலை காட்டுல இருக்க சந்தன மரங்களும், அதுல இருந்து எடுக்கப்படுற சந்தன தைலமும், இன்னும் சில விலங்குகளுடைய உறுப்புகளும் சேர்க்கறதுனால இந்த மையோட விலை இன்னும் அதிகமா தான் இருக்கு. இப்பேற்பட்ட இந்த வசிய மைய வாங்கி பல நாட்கள் பூஜை பண்ணி அதுல இருந்து சில துளிகளை எடுத்து நம்ம யாராச்சும் வசியம் பண்ணோம்னாலோ, இல்ல யாராவது நம்ம சொல்படி கேட்கணும்னாலோ அவங்க மேல வச்சா அவங்க கேட்கறதுங்கிறது ஒரு ஐதீகம். இப்பேற்பட்ட நம்பிக்கைகளுக்காண்டிதான் பல மக்கள் கொல்லிமலையை தேடி இன்னும் போயிட்டு தான் இருக்காங்க. இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching. Stay tuned.